Hello kids, welcome to EcoGen Phonics. இன்னைக்கு நம்ம phonics அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். phonics அப்படின்றது எழுத்துக்களோட ஒலியையும் அதோட வடிவத்தையும் இணைச்சு படிக்கிறதுக்கு பேரு தான் phonics. phoneme அப்படின்றது எழுத்துக்களோட ஒலி, அதாவது சவுண்ட். கிராஃபீம் அப்படின்றது எழுத்துக்களோட வடிவம், அதை எப்படி எழுதுறோம் அப்படின்றது. இதை சேர்த்து படிக்கிறதுக்கு பேரு தான் phonics அப்படின்றது பேரு. ஃபோனிக்ஸில் மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எழுத்துக்களோட ஒலி வடிவம், அதாவது ஆல்ஃபபெட்டோட சவுண்ட்ஸ், ஒரு ஆல்ஃபபெட்க்கும் ஒரு சவுண்ட் இருக்கிறது தான் ஃபோனிக்ஸ். அப்போ முதல் ஸ்டெப் என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம 26 லெட்டர்ஸ்க்கும் சவுண்ட்ஸை நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் அதோட எழுத்து வடிவம் எப்படி எழுத போகிறோம், ரிட்டன். நெக்ஸ்ட் எழுத்துக்களை பிளெண்ட் பண்ணி படிக்கிறது, அதாவது சேர்த்து வச்சு படிக்கிறதுக்கு பேர் தான் பிளெண்டிங். ஸோ பிளெண்டிங் இஸ் தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா செக்மெண்டிங். செக்மெண்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த எழுத்துக்களை பிரித்து படிக்கிறதுக்கு பேர் தான் செக்மெண்டிங். பிளெண்டிங்கோட ஆப்போசிட் தான் செக்மெண்டிங். அப்படி இல்லைன்னா ஐடென்டிஃபைங் த சவுண்ட்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட். ஓகேவா. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வேர்ட்ஸ். ட்ரிக்கி வேர்ட்ஸ் அப்படின்றது இந்த வேர்ட்ஸ் ஃபோனிக்ஸை ஃபாலோ பண்ணாது, அதாவது ஃபோனிக்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாது அண்ட் சவுண்டையும் ஃபாலோ பண்ணாது. அதுக்கான பேர் தான் ட்ரிக்கி வேர்ட்ஸ். இது 5 தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஃபார் ஃபோனிக்ஸ். நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபோனிக்ஸ். ஃபோனிக்ஸ் ஏன் படிக்கணும், ஏன் குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும்? குழந்தைங்க ஃபோனிக்ஸை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களால அவங்களோட ஸ்கூல் புக்ஸோ இல்லை ஸ்டோரி புக்ஸோ எதுவாக இருந்தாலும் மனப்பாடம் பண்ணாமல் அவங்களால ஈஸியாக படிக்க முடியும், எழுத முடியும். ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் அவங்களால எழுத முடியும். எந்த ஒரு வார்த்தையும் மனப்பாடம் பண்ணாமல் குழந்தைங்க பார்த்த உடனே அந்த வேர்டை படிப்பாங்க. புதுசாக ஏதாவது ஒரு வேர்டு இருந்தாலும் ஃபோனிக்ஸ் கற்றுக்கிட்ட குழந்தைங்களால படிக்க முடியும். இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபோனிக்ஸ். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஃபோனிக்ஸ் அப்படின்னா என்னன்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.